தேவிப்பட்டம் வந்து சிவகங்கை போயின்னு இருக்கேன். இந்த பஸ் சுற்றின்னு போகுமா? பரவாயில்ல, 80 ரூபாய் டிக்கெட்டு. பார்க்கலாம். லாட் ஆஃப் பேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ். This is a peacock. 4 or 5 peacocks together. பால்குளம். ராமநாதபுரம் சிவகங்கை பக்கத்தில் தண்ணி பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டது. ஏன்னா இங்கே பார்த்தா ஒன்றும் தண்ணி பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. அரிசி விளையாடுறாங்க. இது ஒன்று தான் பஸ் போல இருக்குது. எவ்வளோ ஜனங்க தான் இருக்காங்க. இதான் ராமநாதபுரம் தேவக்கோட்டை ரோடு. தேவிப்பட்டம் இப்படிக்கா போகும். இந்த பக்கம் தேவக்கோட்டை, இந்த பக்கம் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம். டர்ன் பண்ணிடுச்சு. அந்த ரோடு அங்கே சின்ன ரோடு போகுது. அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போனால் இளையங்குடி சிவகங்கை டைரக்ட் ரூட்டு. இது சுற்றின்னு போகுது. இப்போ இந்த ஊர் பேர் வடவயா. ஓ, வடவயலா. அந்த இடத்துல நேஷ்னல் ஹைவேஸ் போர்டில் வட வாயான்னு போட்டு பழைய காலத்து வீடு. லெஃப்ட் எடுத்துக்கணும். அரசமங்கலம் போகும். மதுரை சிவகங்கை 58, பரமக்குடி 43. நவோ போட்டிருக்கு. கோவில், நவோ கோவில். நயினார் கோயில், நயினார் கோயில் 27. திரு இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆன் தூரம். Yeah, 39. Charukaniya. Charukaniya. Rajasingamangalam. RS Mangalam. RS Mangalam.
சந்தை இருக்குது, அதனால எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த பக்கம் சந்தை பொருள் வாங்கி நேர்றாங்க. அந்த ரோடு போனா பரமக்குடி, இது இளையங்குடி. செங்குடி செங்குடி அது ஸ்ட்ரைட் ரோடு போனால் இளையங்குடி. இது வந்து இப்படி உள்ளே போகுது, கிராமத்துக்குள்ளே போகுது. இப்போ சீத்தடால் நிறைய கிராமம் உள்ள, அதான் சொன்னாங்க ஏறும்போது. இதெல்லாம் பெரிய டவுன்லாம் போகாது, ஃபுல்லாக கிராமமாக போகணும். रोड कट्टा कष्ट Today I am spotting a lot of birds, different birds. Even in forest I haven't seen so many different birds. Whenever I travel forest buses now, so I try to spot newer birds. But here a lot of new birds are there. I saw one black bird which is very big. I don't know what.
black and white. There's black and white small birds are there, many. I saw one big black bird perched on top of the tree. Muthupattinam. உள்ள எங்கேயோ போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஜெர்னி. ஃபுல்லு கிராமத்துள்ள, அதுவும் வயல் மொத்தம் இல்லை, தண்ணியும் புது புது பறவைங்க சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் நான் வந்துடல. சிவகங்கை வந்திருக்கேன், தோண்டிலேருந்து சிவகங்கைலாம் போயிருக்கேன். ஆனால் மெயின் ரோட்டில் போயிருக்கேன். இப்போ தான் கிராமத்து உள்ளேருந்து போயிருக்கேன். இந்த ரோடு இல்லை. திடீர்னு போயிட்டு வாபஸ் போகிறாங்களா? ஓ ஆமாம். எனக்கு அதிர்ஷ்டம் இது, இந்த பஸ் கிடைச்சது. அவங்க சொல்லவே இல்லை. அங்கே பஸ் ஸ்டாண்டில் கேட்டதுக்கு சிவகங்கை பஸ்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நான் நயினார் கோயில் போயிட்டு அங்கேருந்து இளையங்குடி போயிட்டு இளையங்குடியிலேருந்து சிவகங்கை போகலான்னு பிளான் பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் பார்த்தா இந்த சிவகங்கை பஸ் வந்துச்சு. கேட்டால் இது சுற்றின்னு போவோம்னு சொன்னாங்க. அதுதான் சொல்லலைன்னு சொன்னாங்க. இது பரவாயில்ல, நான் சுற்றின்னு தான் போகணும்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். கண்டக்டர் கூட வேணாம் வேறு பஸ்ஸில் போங்கன்னு சொன்னாங்க. இல்லை நான் சுற்றின்னு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். பரவாயில்ல. கோயில் கட்டின்னு இருக்காங்க இங்கே. இந்த கண்டக்டரு டிரைவருக்கு சொல்லாமல் இறங்கி போய் டீ குடிக்க போயிட்டாரு. டிரைவர் கோவம். Conductor got down and to drink tea without even informing the driver. So now he is reversing. இப்போ டிரைவர் கோச்சின்னு அவர் போய் டீ குடிக்க போயிட்டார். அங்கே இன்னொரு பஸ் வருமா? Another bus is going to come, so they can't cross it because it's a very narrow road. That's why he is very tensed. The driver is very tensed. ஒரே ஒரு பஸ் தான் இந்த கிராமத்துக்கு. ஒரு கண்டக்டர் சொன்னது டிப்போலேருந்து, ராம்நாத் டிப்போலேருந்து எடுக்கிறாங்க. இப்போது சிவகங்கை போயிட்டு சிவகங்காலேருந்து மதுரையிலேருந்து ராம்நாத் டிப்போ, அவ்வளோதான் ஹால்ட்டு. இந்தாண்ட பக்கம் ஏதோ இன்னும் ஒரு பஸ் வருமா சிவகங்கா டிப்போ, அவ்வளோதான். ஸோ
இவ்வளோ கிராமத்துக்கு ஒரே ஒரு பஸ், ரெண்டு பஸ் அவ்வளோதானா? வேறு பஸ் இருக்கா? ஏன்னா எப்படி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நிறைய பஸ் இருக்கும். கிராமம் இருந்தால் கூட கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தா இங்கே ஒரே ஒரு பஸ் தான் சொல்கிறாரு. மருதுவயல். தேவகோட்டை கல்ல தேவகோட்டையிலேருந்து பஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டு பஸ்ஸு, ஒரு தேவகோட்டை பஸ்ஸு, ஒரு ராம்நாடு பஸ். தேவகோட்டை கல்லடையாம். ஸோ ரெண்டு பஸ்ஸு, ராம்நாடு சிவகங்கை, தேவகோட்டை கல்லடை. அதுவும் இந்த பஸ்ஸு ஒரு சைடு தான், இன்னொரு சைடு போகும்போது மதுரை போயிட்டு போவோம் ராம்நாடு. ஸோ திஸ் இஸ் a unique bus, just one bus and the two one side bus. For all these villages just one bus. This is surprising because Tamil Nadu usually every place has lots and lots of buses, private and government buses. Depots are there nearby. Sivaganga depot, Ramnath depot, Devakota. Arantangil depot இருக்குல்ல, அரந்தங்கி. மிம்மிஸ்ல டிப்போ இல்லை, இல்லை. தோண்டியிலே இல்லை, பரமக்குடியில் இருக்குது டிப்போ. ஸோ பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணலாம், தெரில, ஒரே ஒரு பஸ் தான். பஸ் ஸ்டாண்ட் தான் கட்டியிருக்காங்க ரெண்டு பஸ்ஸுக்கு. இது என்ன ஊர்? ஆனந்த். மறுபடியும் உள்ள கிராமத்துக்குள்ள போகுது. பஸ்ஸு போகிறதுக்கு 7 மணி ஆகிடுமா? 4 மணி நேரம். அப்படின்னா 2 மணி நேரத்தில் போயிடுவாங்கன்னு நினச்சேன். 4 மணி நேரம்.
பரமக்குடி மெயின் ரோடு. இதுதான் தோண்டி மதுரை ஹைவே, கலையர் கோவில். சிவகங்கா பஸ் ஸ்டாண்ட். 7 மணி ஆயிடுச்சு, 4 மணி நேரம் ஆச்சு இவங்களுக்கு வரத்துக்கு. சிவகங்கா பஸ் ஸ்டாண்ட் ரெனோவேஷன் பண்ணின்னு இருக்காங்க. சென்னை வண்டி வேலை நடந்துட்டு இருக்குங்க.